குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸசைஸ் சம்மில் ஃபர்ஸ்ட் சம் போல வாங்க. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்க்கு எனக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, மைனர் அண்டு கோஃபேக்டரை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு 2/2 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்க்கு எனக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, மைனர் அண்டு கோஃபேக்டர் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டு கொடுத்துருக்கூடிய டிட்டர்மினன்ட்டை லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிங்க. எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய A11 அதாவது 5 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் போட்டால் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எனக்கு என்ன, அது -1. ஸோ அப்போ -5க்கு எனக்கு ஆன்சர் என்ன, -1. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு A12 அப்படிங்கிற 20க்கு மைனர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி இருக்க டைம் எனக்கு என்னது 0. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு A21 0க்கு மைனர் எடுத்தால் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 20 அப்படிங்கிறது எனக்கு என்னது மைனர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு A22 அப்படிங்கிற -1க்கு மைனர் எடுத்தால் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க டைம் எனக்கு என்னது 5. ஸோ அப்போ மைனர் ஆஃப் -1க்கு எனக்கு என்னது 5 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது மைனர் ஃபைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கோஃபேக்டர் எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. இந்த சம்க்கு கோஃபேக்டர் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 அதாவது கோஃபேக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் ஃபார்முலாவை வேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா Aij ஈக்குவல் டு -1 பவர் 1 + j அடுத்து எனக்கு என்ன வரும், Mij. இதுதான் எனக்கு என்னது ஜென்ரல் ஃபார்ம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 5 அப்படிங்கிறது எனக்கு என்னது A11 அப்படிங்கிற எலமெண்ட். சரிங்களா. A11 இருக்குது. இந்த 5க்கு நம்ம கோஃபேக்டர் எடுக்கும்போது A11 அப்படின்னா எனக்கு Ij எனக்கு என்னது I1 ஜேவும் எனக்கு என்னது 1. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். Ijக்கு பதில் 1 போட்டால் A11 அதான் இங்கே போட்டிருக்கேன். -1 பவர் I + jனா 1 + 1. ஸோ 1 + 1 போட்டாச்சு. M11ஓட வேல்யூ இங்கே நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம் மைனர். சரிங்களா. ஸோ இப்போ -1 பவர் 2 எனக்கு என்ன வரும், -1² எனக்கு என்ன வரும், இங்கே -1² எழுதியாச்சு. இங்கே எனக்கு என்னது M11ஓட வேல்யூ எனக்கு என்னது -1. -1² வேல்யூ 1 × -1 எனக்கு என்னது -1. சரிங்களா. ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் 5ஓட வேல்யூ எனக்கு என்னது -1. செகண்டு கோஃபேக்டர் ஆஃப் 20 அப்படிங்கிறது எனக்கு என்னது A12 அப்படிங்கிற எலமெண்ட். ஸோ இப்போ ஃபார்முலா கொண்டு அப்ளை பண்ணுங்கள். I அப்படிங்கிறது எனக்கு என்னது 1, J அப்படிங்கிறது எனக்கு என்னது 2. ஸோ அப்போ A12 ஈக்குவல் டு -1 பவர் 1 + 2 M12. M12ஓட வேல்யூ 0. ஸோ டோட்டலாக எதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 தான் வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். 0 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் எடுக்க போகிறோம். 0 அப்படிங்கிறது எனக்கு என்னது A21, I அப்படிங்கிறது எனக்கு என்னது 2, J அப்படிங்கிறது எனக்கு என்னது 1. ஸோ அப்போ A21 -1 பவர் 2 + 1 M எனக்கு என்னது 21. சரிங்களா. -1 பவர் 2 + 1 எனக்கு என்ன 3 ஆகும். -1 பவர் 3 எனக்கு என்ன வரும், -1 அப்படின்னு வரும். இன்ட்டு M21ஓட வேல்யூ எனக்கு என்னது இங்கே 20. ஸோ -1 × 20 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், -20ன்னு வரும். ஸோ அதுதான் எனக்கு என்னது ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து -1க்கு கோஃபேக்டர் எடுத்தால் A22 அப்படிங்கிற எலமெண்ட் தான் எனக்கு என்னது -1. ஸோ அப்போ I எனக்கு என்னது 2, J எனக்கு என்னது 2. ஸோ அப்போ A22 ஈக்குவல் டு -1 பவர் 2 + 2 M × 22. -1 பவர் 4 எனக்கு என்ன வரும் இங்கே, -1 பவர் 4 + 1 × M22ஓட வேல்யூ எனக்கு என்னது 5. ஸோ 1 × 5 எனக்கு என்னது 5. ஸோ அப்போ இதுதான் எனக்கு என்னது 5. சரி, ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு என்னது 2/2 மேட்ரிக்ஸில் இப்போ பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸில் பாருங்கள். 3/3 மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே, அதாவது டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு நம்ம இப்போ மைனர் கோஃபேக்டர் ஃபைன் பண்ண போகிறோம். முதல்ல மைனர் ஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு -1 A11 எலமெண்ட்டுக்கு மைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட் எனக்கு என்னது இது ரெண்டும் தான். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிங்க. எடுத்து எழுதிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் கிராஸ் பண்ணும்போது எனக்கு வரும் -1 × 2 -2. ஸோ ரூல் படி ஒரு -5 × 2 10 -2 -10 எனக்கு என்னது -12. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு -3க்கு நான் என்ன பண்ண போகிறேன், மைனர் எடுக்க போகிறேன். -3 அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் போயிடும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட் 4 2 3 2 எடுத்து எழுதிட்டேன். 4 × 2 8. ரூல் படி ஒரு -3 × 2 எனக்கு என்ன வரும் 6. சரிங்களா. ஸோ அப்போ 8 - 6 எனக்கு என்ன வரும் 2 வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
மைனர் 2 2க்கு எடுத்தால் எனக்கு என்ன வரும் இந்த ரோ இந்த காலம் போயிடும் மீதி இருக்கக்கூடிய டேம் எனக்கு என்னது 4 மைனஸ் 1 சரி 4 மைனஸ் 1 3 5 அப்படின்னு இருக்கா ஸோ அப்போ 4 இன்ட்டு 5 எனக்கு 20 ரூல் படி ஒரு மைனஸ் வரும் மைனஸ் 1 இன்ட்டு 3 எனக்கு என்ன வரும் மைனஸ் 3ன்னு வரும் ரூல் படி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிருங்க ப்ளஸ் 3 ஆயிரும் ஸோ அப்போ 20 + 3 எனக்கு என்ன வரும் 23 சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ இந்த 4க்கு எடுக்கிறோம் 4க்கு எடுத்தால் 4க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய டேம் எனக்கு என்னது -3 2 5 2 அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டு 3 × 2 எனக்கு என்ன வரும் -6 ரூல் படி ஒரு மைனஸ் 5 × 2 10 -6 - 10 எனக்கு என்ன வரும் -16 அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் -1க்கு எடுக்கிறோம் சரிங்களா ஸோ -1 அப்படிங்கிறது எனக்கு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா ஸோ மீதி இருக்கக்கூடிய டேம் எனக்கு என்னது 1 2 3 2 1 2 3 2 போட்டிங்களா ஸோ இப்போ -1க்கு 1 2 3 2 மீதி இருக்கக்கூடிய டேம் போட்டாச்சு கிராஸ் பண்ண எனக்கு என்ன வரும் 1 × 2 2 ரூல் படி ஒரு மைனஸ் 3 × 2 6 2 - 6 எனக்கு என்ன வரும் -4 அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2க்கு எடுக்கிறோம் இந்த 2க்கு எடுத்தால் எனக்கு என்ன வரும் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் போயிடும் ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய டேம் எனக்கு என்னது 1 - 3 3 5 அப்படின்னு இருக்கும் ஸோ 1 × 5 5 ரூல் படி ஒரு மைனஸ் வரும் இந்த இடத்துல ஸோ 3 × -3 -9 வரும் மைனஸ் இன்ட்டு -9 எனக்கு என்ன வரும் +9 ஸோ அப்போ 5 + 9 எனக்கு என்ன வரும் 14 அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இந்த 3க்கு எடுக்கிறோம் இந்த 3க்கு எடுக்கும்போது பாருங்கள் இந்த 3க்கு எடுத்தால் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலம் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டேம் எனக்கு என்ன வரும் -3 2 -1 2 அப்படின்னு வரும் ஸோ அப்போ 3 × -2 எனக்கு என்ன வரும் -6 ப்ளஸ் -1 × 2 -2ன்னு வரும் ரூல் படி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஸோ அப்போ -6 + 2 எனக்கு என்ன வரும் -4 அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 5க்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 5க்கும் 2க்கும் சேம் அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் மைனர் கோஃபேக்டர் சரி மைனர் இங்கே கிடச்சிரும் சரிங்களா ஸோ மைனர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுதா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதே சம்முக்கு இப்போ கோஃபேக்டர் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் ஸோ இதே சம்முக்கு செகண்ட் சம்மு தான் இங்கேயே திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன் கோஃபேக்டர் பாருங்கள் கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா எனக்கு aij = -1 பவர் i + j mij சரிங்களா ஸோ அப்போ கோஃபேக்டர் 1க்கு கோஃபேக்டர் எடுத்து எனக்கு என்ன வரும்னு பாருங்கள் a11 தானே இது 1 அப்படிங்கிற எலமெண்ட் a11 ஸோ அப்போ a11 அப்படின்னா i1 j1 ஸோ அப்போ a11க்கு போய் இங்கே போய் அப்ளை பண்ணுங்கள் aijவில் a11 = -1 பவர் 1 + 1 m11 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோமா ஸோ அப்போ -1² எனக்கு என்ன வரும் 1ன்னு வரும் m11ஓட வேல்யூ நம்ம எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இங்கே ஆல்ரெடி மைனரில் ஃபைண்ட் பண்ணியிருப்போம் m11ஓட வேல்யூ நமக்கு என்னது -12 அப்படின்னு இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட போகிறோம் சரிங்களா ஸோ -12 எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க ஸோ அப்போ -1² எனக்கு என்ன வரும் 1 வரும் இன்ட்டு -12 எனக்கு என்ன வரும் -12 சரிங்களா ஸோ அப்போ கோஃபேக்டர் எனக்கு என்னது -12 ஸோ நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் எலிமெண்ட் எனக்கு என்னது -3 ஸோ -3 இந்த -3க்கு கோஃபேக்டர் எடுத்தால் -3 அப்படிங்கிறது எனக்கு என்னது a12 எலமெண்ட்டு ஸோ ஐஜேக்கு பதிலாக 1 போட்டால் எனக்கு என்ன வரும் a12 பவர் -1 பவர் 1 + 2 m12ன்னு வரும் ஸோ அப்போ -1³ எனக்கு என்ன வரும் -1 அப்படின்னு வரும் ஸோ அடுத்து m12ஓட வேல்யூ எனக்கு என்னது 2 அப்படின்னு நம்ம எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் கீழே இந்த ஆன்சர்லேயே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் எங்கே m12 ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா m12 எங்கே இருக்குன்னு பாருங்கள் m12ஓட வேல்யூ எனக்கு என்னது 2 சரிங்களா ஸோ இப்போ இந்த 2வை எடுத்துகிட்டு வந்து கோஃபேக்டரில் அப்ளை பண்ணுங்கள் m12ஓட வேல்யூ எனக்கு என்னது 2 -1/3 எனக்கு என்னது -1 × 2 -2 சரிங்களா ஸோ -2 போட்டாச்சா ஸோ நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் 2க்கு கண்டுபிடிங்க 2க்கு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும் கோஃபேக்டர் 2 அப்படிங்கிறது இங்கே இருக்கா ஸோ 2க்கு கண்டுபிடிக்கும் போது இது என்னது எனக்கு a13 எலமெண்ட்டு ஸோ ஐக்கு பதிலாக 1 3 வந்து எனக்கு என்னது ஜேக்கு பதிலாக 3 போட்டுங்க ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 3 போட்டால் எனக்கு என்ன வரும் a13 -1 பவர் 1 + 3 m13 சரிங்களா -1/4ஓட வேல்யூ எனக்கு என்னது 1 இன்ட்டு m13ஓட வேல்யூ முன்னே கண்டுபிடிச்சிருப்போம் 23 சரிங்களா ஸோ 1 × 23 எனக்கு என்ன வரும் 23 அப்போ 23 அப்படின்னு போட்டாச்சா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 4க்கு கோஃபேக்டர் எடுங்க 4க்கு எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்
2 1 அப்படிங்கிற எலமெண்ட் தான் 4 சரிங்களா. ஸோ அப்போ ஐக்கு பதிலாக 2வும் ஜேக்கு பதிலாக 1 அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் A21 ஈக்குவல் டு -1 பவர் 2 + 1 M21 அப்படின்னு வரும் சரிங்களா. -1 பவர் 2 + 1 எனக்கு என்னது 3 வரும். அப்போ -1 கியூப் எனக்கு என்னது -1 இன்ட்டு M21ஓட வேல்யூ எனக்கு என்னது -16. ஸோ -1 இன்ட்டு -16 எனக்கு என்ன வரும் 16 சரிங்களா. ஸோ 16 ஆன்சர் வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து -1க்கு கோஃபேக்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும் -1 அப்படிங்கிறது எனக்கு என்ன எலமெண்ட்டு A22 அப்படிங்கிற எலமெண்ட்டு. ஐயோட வேல்யூ எனக்கு 2, ஜேவோட வேல்யூ 2. ஸோ அப்போ A22 ஈக்குவல் டு -1 பவர் 2 + 2 M22 -1 பவர் 4 எனக்கு என்ன வரும் +1 அப்படின்னு வரும் இன்ட்டு. ஸோ அடுத்து M22ஓட வேல்யூ எனக்கு என்னது -4. ஸோ அப்போ +1 இன்ட்டு -4 எனக்கு என்ன வரும் -4ன்னு வரும். ஸோ அப்போ -4 போட்டாச்சா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 2க்கு எடுக்கிறோம். 2க்கு எடுக்கும்போது இது எந்த எலமெண்ட்டு A23 சரிங்களா. ஸோ அப்போ I வந்து 2, J வந்து 3. அப்போ A23 ஈக்குவல் டு -1 பவர் 2 + 3 M23 -1 பவர் 5 எனக்கு என்ன வரும் -1ன்னு வரும். M23ஓட வேல்யூ எனக்கு என்னது 14. ஸோ இன்ட்டு 14 போட்டால் எனக்கு என்ன வரும் -14. ஸோ அப்போ -14ங்கிறது எனக்கு என்னது ஆன்சர் சரிங்களா. -14 அப்போ தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3க்கு கோஃபேக்டர் எடுத்தால் 3 அப்படிங்கிறது எனக்கு என்னது A31 எலமெண்ட்டு. I வந்து 3 அப்போ J வந்து எனக்கு என்னது 1. ஸோ அப்போ A31 ஈக்குவல் டு -1 பவர் 3 + 1 M31 -1 பவர் 3 + 1 எனக்கு என்ன ஆகும் 4 ஆகும். -1 பவர் 4 எனக்கு என்னது 1 இன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு M31ஓட வேல்யூ எனக்கு என்னது -4. ஸோ 1 இன்ட்டு -4 -4. ஸோ அதுதான் எனக்கு என்னது ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5க்கு கோஃபேக்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும் 5 அப்படிங்கிறது A32ஓட எலமெண்ட்டு. ஸோ அப்போ I எனக்கு என்னது 3, J எனக்கு என்னது 2. ஸோ அப்போ A32 ஈக்குவல் டு -1 பவர் 3 + 2 M32 சரிங்களா. ஸோ -1 பவர் 3 + 2 எனக்கு என்ன வரும் 5 அப்படின்னு வரும். ஸோ அப்போ -1 பவர் 5 எனக்கு என்னது -1. ஸோ M32ஓட வேல்யூ எனக்கு என்னது -6. ஸோ -1 இன்ட்டு -6 எனக்கு என்னது 6 சரிங்களா. ஸோ அப்போ 6 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்கள் 2 அப்படிங்கிற எலமெண்ட்டு கோஃபேக்டர் போட்டால் A33 அப்படிங்கிறது தான் 2 அப்படிங்கிற எலமெண்ட்டு. I வந்து 3, J வந்து 3. ஸோ அதனால் A33 ஈக்குவல் டு -1 பவர் 3 + 3. ஸோ அடுத்து எனக்கு என்னது M33. ஸோ நெக்ஸ்ட்டு M3 -1 பவர் 6ஓட வேல்யூ எனக்கு என்னது 1 இன்ட்டு M33ஓட வேல்யூ எனக்கு என்னது 11. ஸோ 1 இன்ட்டு 11 ஈக்குவல் டு எனக்கு என்னது 11. ஸோ அப்போ 11 வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ 2/2 மேட்ரிக்ஸுக்கும் 3/3 மேட்ரிக்ஸுக்கும் எப்படி நாம் கோஃபேக்டர் போடுறோம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் எவாலுவேட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதுக்குள்ளார டிட்டர்மெண்ட் வேல்யூவில் ஒரு எவாலுவேட் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்து எழுதுகிறோம் A ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி A ஈக்குவல் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிக்கிட்டு ரோ 1 எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது ரோ 1 இந்த ரோ 1. ஸோ ரோ 1 எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் சரிங்களா. ரோ 1 எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது 3. ஸோ நம்ம இங்கே ஒரு ரூல் எடுத்துக்கிறோம். இது ஒரு ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் போன சம்மில் இப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு லெட் A அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ரோ 1 எடுத்துக்கிறோம். எக்ஸ்பேண்ட் ரோ 1 எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்பேண்ட் ரோ 1 எடுத்துக்கிறீங்க. எக்ஸ்பேண்ட் ரோ 1 ஸோ இப்போ எக்ஸ்பேண்டிங் R1 எடுத்துருந்தீங்க. R1ல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது மைனஸு செகண்ட் டைமு, அடுத்த டைம் எனக்கு என்னது ப்ளஸ்ஸு சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னது 3, அந்த 3 எடுத்து எழுதிக்கிட்டிங்களா. ஸோ இப்போ இந்த 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் இந்த காலமும் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டைம் எனக்கு என்னது 0 1 2 3 சரிங்களா. ஸோ அப்போ 0 1 2 3 எடுத்து எழுதிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் படி இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு என்னது -2 அப்படிங்கிற டைமு, -2 அப்படிங்கிற டைம் இங்கே போட்டாச்சு. ஸோ -2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் இந்த காலமும் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற டைம் எனக்கு என்னது 2 1 1 3. ஸோ அதை அப்படியே எடுத்து எனக்கு என்னது எடுத்து எழுதியாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள் 4 அப்படிங்கிற எலமெண்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. 4 அப்படிங்கிற எலமெண்ட்டை 4 எடுத்து எழுதியாச்சு. ஸோ மீதி 4க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா மீதி இருக்க டைம் எனக்கு என்னது 2 0 1 2 சரிங்களா. ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 எடுத்து 3 அப்படியே எழுதியாச்சு. ஸோ 0 × 3 எனக்கு என்னது 0. ரூல் படி ஒரு மைனஸு,
2 into 1 எனக்கு என்னது 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் +2 அப்படின்னு வரும். ஸோ 2 into 3 6 ரூல் படி ஒரு மைனஸு. ஸோ அடுத்து 1 into 1 1 சரிங்களா +4 2 into 2 4 ரூல் படி ஒரு மைனஸு 1 into 0 எனக்கு என்னது 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன வரும் 3 into -2 அடுத்து எனக்கு என்ன வரும் +2 into 6 - 1 எனக்கு என்னது 5 +4 into 4 சரிங்களா. ஸோ 3 into -2 -6 5 into 2 +10 4 into 4 16. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும் 20 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டினும் சேம் அதே மாதிரியே தான். என்ன அப்படின்னா சேம் போன சம் மாதிரி ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. சேம் போன சம் மாதிரியே தான் நம்ம 3/3க்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறோம். 3/3க்கு எப்படி ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைம் ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும், செகண்டு மைனஸ்ன்னு வச்சுக்கணும், தேர்ட் டைம் எனக்கு என்னது ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ரோ 1 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரோ 1 எனக்கு என்னது ஃபஸ்ட்டு 2 எடுத்து போட்டாச்சு. 2க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா 1627 அப்படிங்கிற டிட்டர்மினன்ட் இருக்கும். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எக்ஸ் அதாவது ரூல் படி இருக்கக்கூடிய இந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுங்க. ஸோ அடுத்த டைம் எனக்கு என்னது எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா 4617 அந்த டிட்டர்மினன்ட் எடுத்து அப்படி எழுதிக்கிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 3 அதாவது அடுத்து இருக்கக்கூடியது எனக்கு என்னது ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த 3 எடுத்து 3 போட்டுட்டு ஸோ 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சு அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்கும் 4112 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0 போட்டாச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ அப்போ 2 into 1 into 7 7 ரூல் படி ஒரு மைனஸு 6 into 2 12 போட்டாச்சு. ஸோ மைனஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. 4 into 7 28 ரூல் படி ஒரு மைனஸு 1 into 6 6 +3 4 into 2 8 ரூல் படி ஒரு மைனஸு 1 into 1 1 சரிங்களா. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்து பாருங்கள் 2 into 7 - 12 எனக்கு என்ன வரும் -5 அப்படின்னு வரும். அப்போ 2 into -5 -x 28 - 6 22 வரும். +3 into 8 - 1 7 வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 5 into 2 -10 x into -22 -22x +7 into 3 21 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது இந்த 22 - 22x மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும். அப்போ கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும் +22xன்னு வரும். இங்கே 21 இருக்குது, இங்கே -10 இருக்குது. 21லேருந்து -10 போனால் எனக்கு என்ன வரும் 11. ஸோ இந்த -22x இந்த பக்கம் கொண்டு வந்தால் +22x சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பாருங்கள் 22x அதாவது 22 இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து எனக்கு என்ன ஆகும் டிவைட் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ x = எனக்கு என்ன வரும் 11/22 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 11/22 அப்படின்னா கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஸோ அப்போ 1/2. ஸோ அப்போ x = எனக்கு என்னது 1/2 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஃப் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டாங்க. இங்கே டிட்டர்மினன்ட் ஏபியை ஃபைண்ட் பண்ணி சொல்லிவிட்டு ஏ அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க 3 - 1 2 1 அண்டு பி ஈக்குவல் டு எனக்கு என்னது 3 0 1 - 2 கொடுத்துருக்கான். முதல்ல இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபியை நம்ம என்ன பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏபி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் வரக்கூடிய ஆன்சருக்கு நாம் டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் ஏபியோட வேல்யூ கிடச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a into b முதல்ல போடுங்க. ஏவோட வேல்யூ எனக்கு என்னது 3 - 1 2 1 எடுத்து எழுது இன்ட்டு அடுத்து பியோட வேல்யூ எனக்கு என்னது 3 0 1 - 2 ஸோ எடுத்து எழுதிக்கிங்க. ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறீங்க மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அதாவது A11லேருந்து இங்கே பியில் இருக்கக்கூடிய A11ஓட அதாவது ஒரு ரோ ஒரு காலம் இந்த ரோவை எடுத்துகிட்டு போய் இந்த காலத்தோடு மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்து இந்த ரோவை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் இந்த காலத்தோடு பண்ணணும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய ரோவை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு காலத்தோட கீழே இருக்க ரோவை எடுத்துகிட்டு போய் செகண்ட் காலத்தோட பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்னது 3 into 3 ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 9 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு -1 into 1 -1 சரிங்களா. ஸோ போட்டாச்சா 9 - 1 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ரோவை எடுத்துகிட்டு போய் செகண்ட் காலத்தோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 3 into 0 0 சரிங்களா. -1 into -2 +2 ஸோ அப்போ 0 + 2 போட்டாச்சா ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு
கீழே இருக்கக்கூடிய செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு காலத்தோட பண்ணுங்கள். செகண்ட் ரோ எனக்கு என்னது 2 × 3. ஸோ அப்போ 2 × 3 எனக்கு என்னது 6. ஸோ அடுத்து 1 × 1 எனக்கு என்னது 1 சரிங்களா, +1 போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் ரோவை திரும்ப நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் காலத்தோட பண்ணுறேன், இந்த செகண்ட் காலத்தோட சரிங்களா. அப்போது 2 × 0 0 போட்டாச்சு. ஸோ 1 × -2 -2 போட்டாச்சு சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 9 - 1 எனக்கு என்ன வரும் 8, 0 + 2 2, 6 + 1 7, 0 - 2 2 -2 சரிங்களா. ஸோ அப்போ இது எனக்கு என்னது, இந்த வேல்யூ ஏபியோட வேல்யூ. கொஸ்டினில் என்ன ஃபைன் பண்ண சொல்கிறான், determinant of ஏபின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஏபிக்கு ஒரு determinant போட்டுக்கலாமா. ஸோ அப்போ determinant of ஏபி ஈக்குவல் டு determinant of ஏபியோட வேல்யூ எனக்கு என்னது 8 2 7 -2 எடுத்து எழுதியாச்சா. ஸோ இப்போ கிராஸ் பண்ணுங்கள், கிராஸ் பண்ணால் 8 × -2 -16, ரூல் படி ஒரு மைனஸு. 7 × 2 எனக்கு என்ன வரும் -14, -16 -14 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் -30. ஸோ அப்போ determinant of ஏபியோட வேல்யூ எனக்கு என்னது மைனஸ். நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள், சேம் 3rd சம் வரையே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு determinant 3/3 determinant கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அங்கே ஒரு எக்ஸை ஃபைன் பண்ணால் இங்கே என்ன பண்ணுறோம், 2 எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துங்க, ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய determinantல இது ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு என்னது, இது ப்ளஸ்ஸு. ஸோ இது மைனஸு. ஸோ அடுத்து இதுக்கு என்ன என்னது எனக்கு ப்ளஸ் டைம் சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பேண்டிங் given the determinant of along row 1, அதாவது ரோ 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5x 3 1 இருக்கும். ஸோ அந்த determinant அப்படியே எடுத்து எழுதிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ அப்போ மைனஸ் போட்டிங்க அப்படியே. ஸோ நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, 4 எடுத்து போட்டாச்சு. 4 எடுத்துக்கிட்டே எனக்கு என்ன வரும், 4க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடுச்சுன்னா -3x -x 1. ஸோ எடுத்து எழுதியாச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், அடுத்து எனக்கு என்னது ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. ஸோ ப்ளஸ் 11க்கு எடுத்தால் 11க்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலம் போயிடும். ஸோ மீதி டைம் எனக்கு என்னது -3 5 -x 3 எடுத்து எழுதியாச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்து இதிலேருந்து இந்த ஸ்டெப்பு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 7 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 5 × 1 எனக்கு என்னது 5, ரூல் படி ஒரு மைனஸ், 3 × x 3x சரிங்களா. ஸோ -4 அப்படியே தான் இருக்குது. -3 × 1 -3, ரூல் படி ஒரு மைனஸ், -x × -x எனக்கு என்ன வரும் -x² வரும். ஸோ மைனஸ் × -x² வேலை எனக்கு என்னது +x. ஸோ அப்போ +x² அப்படின்னு சொல்லி போட்டாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், அடுத்து +11 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் -3 × 3 எனக்கு என்ன வரும் -9. ஸோ அடுத்து ரூல் படி ஒரு மைனஸு, மைனஸ் இன்ட்டு -x × 5 எனக்கு என்ன வரும் -5x. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு -5x எனக்கு என்ன வரும் 5x அப்படின்னு வரும். ஸோ அப்போ +5x அப்படின்னு போட்டாச்சுங்களா. ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும் ஈக்குவல் டு 0 அப்படியே தான் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெளியில் இருக்க டைம் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம் சரிங்களா. 7 × 5 எனக்கு என்ன 35, 7 × 3 -21x, மைனஸ் இன்ட்டு -4 × -3 எனக்கு என்ன வரும் +12 அப்படின்னு வரும். -4 × x² எனக்கு என்ன வரும் -4x². 11 × -9 -99, 11 × 5x எனக்கு என்ன வரும் +55x அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ இதில் 4x², அதாவது -4x², x² டைம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் -4x² அப்படிங்கிறது எடுத்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், அடுத்து எக்ஸ் டைம் பாருங்கள். எக்ஸ் டைம் எனக்கு என்னது -21x, அடுத்து எனக்கு என்னது +55x, ரெண்டே ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் +34x அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து கான்ஸ்டன்ட் எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 35 12, அடுத்து எனக்கு அது -99. ஸோ இது 3 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் -52 அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டாச்சு. ஸோ இதில் பாருங்கள், காமனாக எனக்கு என்ன அது எல்லா டைமும் -2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ -2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், -2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகி 2 4 கேன்சல் ஆச்சுன்னா 2x² வரும். ஸோ இங்கே மைனஸால் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் -17x அப்படின்னு வரும். இங்கே மைனஸால் 52 கேன்சல் பண்ணும்போது +22 அப்படி 26 அப்படின்னு வரும் சரிங்களா. சாரி 26 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டாச்சு. சரி நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது பாருங்கள், இந்த டேமுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறோம். ஃபேக்டரைசேஷன் 10th படிச்சிருப்பீங்க. ஃபேக்டர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, x - 2 அப்படிங்கிறது ஒரு டைமும் 2x - 13 அப்படிங்கிறது ஒரு டைமும் வருது. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x - 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா +2ஆக மாறிடும் சரிங்களா. ஸோ இன்னொன்று அப்போ x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஒரு டைமு. ஸோ இன்னொன்று பாருங்கள், 2x - 13 ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 2x ஈக்குவல் டு
13 அப்படின்னு வச்சுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13/2 சரிங்களா. ஸோ அப்போ இன்னொரு எக்ஸ் எனக்கு என்னது 13/2 சரிங்களா. ஸோ அப்போ த வேல்யூஸ் ஆஃப் ஃபஸ்ட் எக்ஸ் எனக்கு என்னது ஃபஸ்ட் எக்ஸ் எனக்கு வந்தது 2 செகண்ட் எக்ஸ் எனக்கு என்ன வந்து செகண்ட் எக்ஸ் அதாவது ஃபஸ்ட் எக்ஸ் வந்து எனக்கு என்னது 2 செகண்ட் எக்ஸ் எனக்கு என்ன வந்து 13/2. ஸோ அப்போ த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 2, 13 அப்படின்னு 13/2 அப்படின்னு எழுதிக்கலாம்.